ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி முளைக்கீரை பாசிப்பருப்பு கடையில் தான் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. முளைக்கீரையை சிறுசெல்லாம் கழுவி சிறு சிறு துண்டாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கழுவச்சில் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவிக்கிடுங்க. 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சு ஒரு 250 தண்ணி ஊற்றி பொடி சாஞ்சு நல்லா சின்ன துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். போட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், நீங்கள் பச்சை மிளகா போடணுன்னாலும் போட்டுக்கலாம். 2 தக்காளியையும் பொடி சாரிஞ்சு போட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கேன். போட்டு நல்லா வெந்த உடனே மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிடணும் பார்த்துக்கிடுங்க. அதை மூடியெல்லாம் போடக்கூடாது, வெயிட்டெல்லாம் போடக்கூடாது. கீரைக்கு தண்ணி கொஞ்சம் திறந்து தான் இருக்கணும். அந்த பச்சை கலர் மாறிடக்கூடாது. போட்டு நல்லா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கிடுங்க. கடைஞ்சிட்டு எடுத்து வச்சிடணும். அது ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. இந்த முளைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கீரை வச்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. உரைப்பு இல்லாமல் பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் 2 வெங்காயமும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் உரைப்புக்கு தகுந்தபடி போட்டுக்கிடுங்க. நான் ஒரு வரமிளகாய் போட்டேன். போட்டு நல்லா வதக்கிட்டு கீரையை தூக்கி நல்லா கொட்டணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் நான் பாசிப்பருப்பு ஒரு 50 பாசிப்பருப்பை நல்லா அவிச்சு வச்சுருந்தேன். அதையும் தூக்கி இதில் போடணும் பார்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா உப்பு சரியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு கம்மியாக இருந்தது. பாசிப்பருப்பு போடுறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு போட்டாச்சு. சாம்பார் பொடி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு சிறு துண்டு தேங்காய், 2 சின்ன வெங்காயம், ஒரு ஜீரகம், அது மிக்சியில் நல்லா திரித்து அதையும் போடுங்க. போட்டு குழம்பே வேண்டாங்க, இப்படி ஊற்றியே சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வச்சு கீரை கடையில் வச்சு நல்லா சாப்பிடலாம். நீங்களும் ஒரு இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். முதல்ல பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ.